அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் வந்து மேலசேவல். இந்த மேலசேவலில் நெய்னா முகமது வலியுல்லா அவங்களோட தர்காவுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த தர்காவுக்கு வர்றதுக்கு திருநெல்வேலியிலேருந்து அம்பைக்கு போகிற பஸ்ஸில் ஏறி மேலசேவல் அப்படின்னுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த தர்காவுக்கு கண்டிப்பாக வந்துடலாம். இந்த தர்காவில் சின்ன பாசிப்பட்டணம் அப்படின்னுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நெய்னா முகமது வலியுல்லா அப்படின்னுங்கிற அவுலியா அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து வருகை தந்து போன இடம் தான் இந்த இடம். இந்த இடத்திற்கு நெய்னா முகமது வலியுல்லா அவர்கள் வந்ததாக மட்டும்தான் சொன்னாங்க. தவம் இருந்தது அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் இங்கே இருக்கிற அசர்த்து சொன்னாங்க. இந்த தர்கா வந்து ரொம்ப கோலாகலமாக இந்த தர்காவில் வந்து ஹந்துரி விழா கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தர்காவில் ஹந்துரி வந்து மொஹரம் 1லேருந்து மொஹரம் 13 வரைக்கும் நடக்கும். மொஹரம் 1ல் வந்து கொடி ஏற்றுறதாகவும், மொஹரம் 13ல் சந்தனக்குடம் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தர்காவை சுற்றி நிறையா அடக்கஸ்தலங்கள் இருந்துச்சு. ஆனால் அதற்கான விவரங்கள் எனக்கு சரிவர தெரியலை. இப்போது நான் உள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே முன்னாடியே கொஞ்சம் பேர் உட்காந்து ஓதி பார்த்துட்ருக்காங்க. இந்த பள்ளிவாசல் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போகும்போதே ஒரு நல்ல அமைதி. இது வந்து ஒரு பழைய கட்டிடங்கள் தான். இந்த பழைய கட்டிடத்தை வந்து அந்த பழமை மாறாமல் புதுப்பித்து கட்டியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா. உள்ள என்றான உடனேயும் அங்கே இறைவா எங்களின் பிரார்த்தனையை நைனா முகமது வலியுல்லா பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாகன்னு போட்டிருக்கு. ஆமீன். அங்கேயே மேலே சின்ன பாசிப்பட்டணம் நெய்னா முகமது வலியுல்லா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது இங்கே அவங்க வந்து அடக்கம் பெற்ற இடம் கிடையாது. அவங்க அடக்கம் பெற்ற இடம் வந்து சின்ன பாசிப்பட்டணம். அந்த இடத்துல தான் நைனா முகமது வலியுல்லா அவர்கள் வந்து அடக்கமாயிருக்காங்க. ஆனால் இது நைனா முகமது வலியுல்லா வந்து இங்கே இருந்த இடம். அந்த இடம் வந்து மிக சிறப்பான இடம். ஏன்னா அவங்க வந்து இருந்த இடமா இருந்தாலும், தொழுத இடமா இருந்தாலும், தவம் செய்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்குன்னு ஒரு கராமத்து இருக்குது, பவர் இருக்குது. அது அந்த அவுலியாக்களுடைய மகிமையை உணர்ந்தவங்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். நெய்னா முகமது வலியுல்லா வந்துட்டு போன இடம்தான். ஆனாலும் அவங்க வந்து அந்த இடத்துல உட்கார்ந்த இடத்துல வந்து நிஜமாகவே ஒரு சிறப்பு இருக்கும். எதுக்காக அதை தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் அங்கே வந்தாங்க அப்படின்னுங்கிறது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். இதுதான் பாசிப்பட்டினம். இங்கே தான் வந்து நெய்னா முகமது வலியுல்லா அடங்கியிருக்காங்க. இங்கே உள்ளே வந்து இந்த பட்டுகள், அப்புறம் பூ, இந்த மாதிரி ஃபோட்டோ, கண்ணாடி எல்லாம் வச்சுருக்கிற இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நைனா முகமது வலியுல்லா அவர்கள் வந்து போன இடம். இந்த இடத்துல அவர் அமர்ந்திருக்கலாம், இந்த இடத்துல அவர் தொழுதிருக்கலாம், இந்த இடத்துல தவம் கூட செய்திருந்திருக்கலாம். இப்படி என்ன இந்த இடத்துல செய்திருந்தாலும் நெய்னா முகமது வலியுல்லா அவர்கள் இந்த இடத்துல வந்து வந்துட்டு போன இடம். அதனால இந்த இடத்துக்கு வந்து ஒரு கராமத்து இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, இறைவனுடைய பார்வை வந்து இந்த இடத்துல இருக்குது. அதற்கொண்டு இந்த இடத்துல நம்ம அவங்கள நினைக்கிறதுனால நெய்னா முகமது வலியுல்லா அவர்களுடைய வருகையும் இந்த இடத்துல உண்டு. முகமது வலியுல்லா அவர்களுடைய துவா பரக்கத்து கொண்டு இறைவன் எல்லா வளங்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.